அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில் ரிஷபம் ராசி அல்லது ரிஷப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க, அல்லது ரிஷப ராசியாக இருந்து வேற லக்னமாக இருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு முறை அமைஞ்சா சிறப்பாக அப்படியே அமைஞ்சிரும். சில பேருக்குலாம் அந்த மாதிரி அமையறதில்ல. முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி ஒரு முறை அமையாத அந்த திருமண வாழ்க்கை சரியாக அமையல, பிரச்சனையோடு இருந்திருக்கு, பிரிவுகள் ஆயிடுச்சு, அல்லது டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அல்லது இழந்தாச்சு அப்படின்னாக்க அவங்க ரெண்டாவது திருமணம் செய்யும் போதும் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. செகண்ட் மேரேஜ் பண்ணாங்கனாக்க அவங்க நல்லா இருப்பாங்களா? இப்போ குறிப்பாக அந்த ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னாக்க இரண்டாம் திருமணத்தால் மன நிம்மதி ஏற்படுமா அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பெண்களாக இருக்காங்க அப்படின்னாக்க, இப்போ முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்கன்னாக்க அந்த குழந்தை அந்த பெண்ணோட தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த செகண்ட் மேரேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த குழந்தையோட ஜாதகத்தையும் வச்சு நம்ம கம்பேரிஷன் பண்ணி வரனை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட வரன்களை பார்த்தாக்க அவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நிம்மதி தரும் என்பதை பற்றி நாம் இதில் பார்க்கலாம். ரிஷபம் என்பது பார்த்தீங்கன்னாக்க இங்கே ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், மிருகசிரீசம் 2 பாதங்கள் இருக்கும், கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னாக்க ரிஷபராசி. சப்போஸ் நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா கூட உங்கள் லக்னம் இந்த ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் விழுந்திருக்கும். ரிஷபத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்களுக்கெல்லாம் உதவும் குணம் கொண்டவர்கள், ஒரு பிராட் மைண்ட் இருக்கும், சமூக சேவை, ட்ரஸ்ட், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். சுக்கரனோட வீடு, ஆளுமை திறன் கொண்டவங்க. அதே போல பார்க்கறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவோட அழகுபடுத்தி கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. மேக்சிமம் அழகாவே இருப்பாங்க. தன் அழகா வெளிக்காட்டிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு பொறுத்தவரையிலும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடம்பர பொருட்கள், காரு, பங்களா, நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய தேவைகளுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. ஒரு லக்ஸூரியஸ் லைஃபையும் லீட் பண்ணுவாங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சில நேரங்களில் அவசரமாக மேரேஜ் ஆகிடும், காதல் திருமணம் ஆகிடுது. அதாவது காதல் இவங்களுக்கு மேக்சிமம் செட் ஆகுது. அந்த காதல் செட் ஆகி கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க அவங்க சரியாக பொருத்தம் பார்க்காத பட்சத்தில் இவங்க ஜாதகத்திலே அந்த இருதார தோஷம் இருக்குது, கலஸ்தர தோஷம் இருக்குன்னாக்க, அல்லது வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்தில் இருதார தோஷம் இருக்குது, கலஸ்தர தோஷம் இருக்குது, காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், ஜாதகம்லாம் பார்க்கல, நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் தெரியுது பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவுகள் இப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் ஜாதகம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது மாதிரி 2 தாரம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போதான் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் டிவோர்ஸ் வாங்குறாங்க. 2 பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருக்குது, இருதார தோஷம் இருக்குது அப்படின்னாக்க அந்த தோஷம் ஒரு கடுமையான காலகட்டத்தில் வலுவாக ஆக்டிவ் ஆகும். எப்படின்னாக்க உங்களுக்கு ஏழரை சனி நடக்கும்போது, அல்லது அஷ்டமத்து சனி நடக்கும்போது, அல்லது கண்டகச்சனி நடக்கும்போது, அல்லது உங்கள் 2 பேருக்குமே தசாபுக்தி சரியில்லை, 6ஆம் அதிபதியோட தசா புக்தி நடக்குது, அதாவது 6ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுக்தி நடத்தினா கூட அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். அதே போல தான் 8ஆம் பாவகம் 12ஆம் பாவகத்து அதிபதிகளோட தசாபுக்தி நடக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்தி நடக்குது, அல்லது அவயோகியோட தசாபுக்தி 2 பேருக்குமே நடந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த சண்டை சச்சரவுலாம் பெருசாகி அது கோர்ட்டு கேஸு, டிவோர்ஸ் வரலும் போகிறது. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் திருமணம் ஏற்படுமா? யாருக்கு 2ஆம் திருமணம் ஏற்படும்? 2ஆம் திருமணம் நிம்மதியை தருமா அப்படின்ற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த 2வது திருமணம் ஏற்படுதுன்னாகவே இந்த கலஸ்தர தோஷம் இருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணம் ஏற்படும். 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்றிருந்து அதே இடத்துல இருந்தாலேயோ அல்லது நீசபங்கம் பெற்றிருந்தாலோ, இப்போ ரிஷபத்துக்கு செவ்வாய் தான் 7ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையே இருந்து வக்கரம் ஆயிட்டாருன்னு வச்சிங்களேன், ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். அதே போல் இந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் பாவகம் கடகத்தில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், கடகத்தில் இருந்து குரு பார்வையிலேயே இருக்கிறாருன்னு வச்சிங்க, அப்போ அது நீசபங்கம். அல்லது அந்த இடத்துல இருந்து வக்கரமாக இருக்குது, கடகத்தில் இருந்தால் வக்கரமாக இருக்குன்னாலையும் அந்த தம்பதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த குழந்தையோட லக்னம் கடக லக்னமாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் 2ஆம் தாரமாக பார்க்கக்கூடிய வரன் மகர லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ இருந்தால் குழந்தைக்கும் 2ஆம் தாரமாக வரக்கூடியவருக்கும் செட் ஆகாது. அப்போது அதுவே ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி குடும்ப வாழ்க்கையை மீண்டும் பிரச்சனையை உருவாக்கிடும். ஸோ அந்த விஷயத்திலேயே நீங்கள் கவனம் பார்க்கணும். அதே போல் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் தனுசு லக்னத்தை செலக்ட் பண்ணிங்கனாக்க இந்த செகண்ட் மேரேஜ் கூட கொஞ்சம் கஷ்டமாகவும் பிரச்சனையாகவுமே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, 2வது மேரேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி சஸ்தகமாக வரக்கூடிய லக்னத்தை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக தனுசு லக்னம் உங்களுக்கு செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எப்படி மேரேஜ் ஆகும் அப்படின்னாக்க, ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பேருக்கு அவசரத்தில் மேரேஜ் ஆகும், பொண்ணே கிடைக்கல அல்லது வரனே அமையல, நீண்ட நாளாக தேடி இருப்பீங்க, திப்புன்னு செட் ஆகிடும் வரன், சரி உடனே கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி போயிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காதல் கல்யாணம் ஏற்பட்டு திருமணம் ஆகும் சில பேருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தாருடைய சம்மதம் இல்லாமல் எதிர்ப்பை சந்திச்சுட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிர்பந்தத்தில், ஒரு அவசர கதியில், வேற வழி இல்லை இது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மனசோடையே சில பேருக்குலாம் கல்யாணம் ஆகும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படும் போதே தெரிஞ்சுக்கலாம் இந்த முதல் தாரத்தால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. குறிப்பாக இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க, 7ஆம் இடத்துல சனி இருக்குது, வக்கரமாக இருக்குது அல்லது வக்கரமாகலனா கூட ஏதோ ஒரு காரணத்தினால, தொழில் காரணமாக கூட காரணத்தால் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இந்த சனி வக்கரமாகி இருக்கு, லக்னமாகவே உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்க, இந்த செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்காரு, 7ஆம் அதிபதி உங்களுக்கு பாதிக்கப்பட்டு இந்த 7ஆம் பாவகத்தில் பாவகிரகத்தோட தொடர்புகள் இருக்கு, சனி இருக்கு, செவ்வாய் இருக்கு, அல்லது வந்து ராகு கேதுக்கள் இருக்கு அப்படின்னாக்க, சூரியன் இருக்கு அப்படின்னாலையும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இருதாரத்தை ஏற்படுத்திடுது. அது வந்து கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். அதே போல பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராசிக்கு 12 அல்லது லக்னத்துக்கு 12 கேது செவ்வாய், சூரியன் செவ்வாய் அல்லது ராகு செவ்வாய், சனி செவ்வாய், இந்த கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கு பெண்களுடைய ஜாதகத்துலன்னா அதுவும் ஒரு தாரதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஸோ அப்படிப்பட்டவர்களும் இருதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்கு. ஸோ இப்படிலாம் ஏற்பட்டுடுது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, ஒரு சுத்த ஜாதகத்தை தான் நீங்கள் வந்து முதல் கல்யாணத்தையே நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்டவர்கள், தோஷம் இருக்கக்கூடியவர்கள், தோஷம் இல்லாதவர்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் கணக்கிட்டு கல்யாணம் பண்ணும்போது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் தான் அந்த தசாபுக்தி வருதுன்னாக்க எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வாழ்வார்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாகவும் இருப்பாங்க. இப்போ இதே மாதிரி தான் செகண்ட் மேரேஜ். யாருக்கு செகண்ட் மேரேஜ் ஏற்படுதுன்ற ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டு கெட்டு நீசமாகி அஸ்தங்கமாகி அல்லது அதே போல் நீச பங்கமாகி இருக்குது, வக்கரமாகி இருக்குது அப்படின்னாக்க, 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை, செவ்வாய் பார்வை அல்லது ராகு கேதுக்களோட தொடர்புகள் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். இன்னொன்று 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம், இப்போ ரிஷப லக்னமாகவே நீங்கள் இருக்கீங்கன்னாக்க 11ஆம் அதிபதி குரு பகவான். இந்த குரு வந்து ஏதோ ஒரு இடத்துல வலிமையாக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்களுக்கு 2ஆம் தாரம் நன்மையே கொடுக்கும், 2ஆம் தாரம் இமிடியட்டாக ஏற்பட்டுடும். சரி, 11ஆம் அதிபதி வலுவாக இல்லை, குரு வந்து வலுவாக இல்லை, குருவும் அஸ்தங்கம் ஆயிட்டாரு அல்லது நீசம் ஆயிட்டாரு, 7ஆம் பாவகமும் கெட்டு போச்சு, 7ஆம் பாவகத்திலையும் பாவகிரகம் இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகமே இருக்கு, உங்களுக்கு ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படுமானாக்க 2ஆம் தாரம் ஏற்படுறதுல நிறைய தடங்கல்களும் பிரச்சனையும் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் தன்னுடைய குழந்தைக்காக நான் வாழ்கிறேன், இன்னொரு கல்யாணம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் அனுபவிக்க விரும்பலை, அதனால் நான் வந்து மேரேஜே பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் இப்படியே கூட இருந்துடுறேன், அதாவது தவறானவர்களோடு வாழ்றதை விட தனியாக இருக்கிறதே நல்லதுன்னு கூட சில பேர்லாம் முடிவெடுத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 11ஆம் பாவாதிபதி வலுப்பெற்று இருக்க மாட்டார். அதே போல் 7ஆம் பாவகம் கெட்டு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் தாரத்தை நோக்கி போக மாட்டாங்க. அவங்களுக்கே பேசிக்காக வந்து அந்த எண்ணம் இருக்காது, செகண்ட் மேரேஜ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்காது. ஆனால் 11ஆம் அதிபதி வலுப்பெற்று இருந்து 7ஆம் பாவகம் கெட்டு இருக்கிறவங்களுக்கு முதல் தாரம் கழிஞ்ச உடனே 2ஆம் தாரம் பண்ணிக்கணுன்ற எண்ணமும் வரும். அந்த 2ஆம் தாரம் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க உங்களுடைய 2ஆம் தாரம் என்பது நிம்மதியை தரும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில் செவ்வாய், சூரியன், சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். அதே போல் அப்படி இருந்துச்சுனாக்க நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்திலையும் 12ஆம் பாவகத்தில் அந்த மாதிரி கிரகமெல்லாம் இல்லாத ஜாதகமாக பார்க்கணும். இந்த மாதிரி பாவகிரகம் அவருக்கும் 12ஆம் பாவகத்தில் எந்த பாவகிரகமும் இல்லாமல் இருக்கணும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது அல்லது செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறது அல்லது ராகு இருக்கிறது, கேது இருக்கிறது, இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருந்தால் கூட, அதே போல் 2ஆம் திருமணம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் அந்த 2ஆம் பாவகத்தில் அதே மாதிரி பாவகிரகம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அந்த பாவகிரகம் இல்லைன்னா அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் ஜாதகத்தில்
லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல என்ன பாவகிரகம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இல்லைன்னா நல்லது, இருந்துச்சுனாக 2ஆம் தாரத்துடைய வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகத்தில் அவருக்கும் பாவகிரகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டர். சப்போஸ் அவருக்கும் சனி இருக்கு, உங்களுக்கும் சனி இருக்குனாக்க குழந்தைகளால சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரும். உங்கள் குழந்தையால் வரலாம், அல்லது பிறக்க போகிற குழந்தையால கூட வரலாம். ஸோ அதனால் அதை நீங்கள் கவனம் செலுத்திக்கணும் முக்கியமாக. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் பாவகிரகம் இருக்குது, அவருடைய ஜாதகத்திலையும் 2ஆம் பாவகத்தில் பாவகிரகம் இருக்குன்னாக்க அவங்க வாழ்க்கை துணைவருடைய தாயார் அல்லது அவங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தொல்லைகள் வரும். அவருடைய கேரக்டரை கூட சரியில்லாமல் இருக்கலாம், அவருக்கு உடல்நலத்தில் பாதிப்பு இருக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில் பாவகிரகம் இருக்குது, அவருக்குமே 12ஆம் பாவகத்தில் பாவகிரகம் இருக்குன்னாக்க 2 பேரும் கருத்து வேறுபாடு ஏற்படும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சண்டை போடக்கூடிய சூழ்நிலைலாம் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகத்தில் எந்த பாவகிரகமும் இல்லை, சுபகிரகம் தான் இருக்குது அப்படின்னாக நீங்கள் உங்களுடைய செகண்ட் மேரேஜ் 2வது திருமணம் நிம்மதியை தரும். எந்த கிரகமும் இல்லைனாலும் நிம்மதியை தரும், சுபகிரகம் மட்டும்தான் இருக்குனாலும் நிம்மதியை தரும். சப்போஸ் நீங்கள் பாவகிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியவருடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நிம்மதியை தரும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வலுப்பெற்று நல்லா இருக்கணும். 7ஆம் அதிபதி கெட்டிருந்தாலும் 11ஆம் அதிபதி வலுப்பெற்று நல்லா இருந்தாக இந்த செகண்ட் மேரேஜ்ன்றது நிம்மதியை தரக்கூடியதாகவே இருக்கும். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜோதிடர் அணுகி உங்களுடைய 2வது திருமணம் பண்ணும்போது அதை ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுறது மட்டுமே உங்களுடைய 2வது திருமணமும் நிம்மதியை ஏற்படுத்தும். இதெல்லாம் தெரிஞ்சிக்கவும் முடியும். அப்போ தான் முழுமையாக பொது பலன் மட்டுமே ஒரு முழுமையான பலன்கள் இல்லை என்பது தான் எல்லாருடைய கருத்தும். சரி, என்னுடைய கருத்தும் அதுதான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.